ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரைசிஃபர். இந்த வீடியோவில் ஸ்பைசி ஹேண்ட் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க சேனல் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த ஸ்பைசி ஹேண்ட் சேனலை ரிவ்யூ பண்ண சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கே தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சேனல் ரிவ்யூ தள்ளிக்கிட்டே போனது. ரீசெண்டா இவங்க சேனலை விசிட் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இந்த சேனலை ரொம்ப லேட்டா ரிவ்யூ பண்றோமோ என்று. ஏன்னா தேவையில்லாத கண்டென்ட் வீடியோஸ் அவ்வளோ பதிவிடுறாங்க. இப்பயும் பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் அவங்க வீடியோக்கெல்லாம் பாருங்களேன், நாத்தனார்ல இருந்து மாமியார் வரையும் விட்டுருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நாத்தனாரோட தாத்தா வரையும் வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வீடியோகிராஃபர் வேலை பார்த்தா நல்லா சம்பாதிக்கலான்னு தோணுது. ஏன்னா அவங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன் ஒன்னு விடாம வளைச்சி வளைச்சி வீடியோவா போட்டிருக்காங்க. வீடியோ டைட்டில்லாம் பாருங்களேன், நம்ம வீட்டு கல்யாணம், நம்ம வீட்டுல விருந்து, நம்ம வீட்டு ஷாப்பிங், நம்ம கோயிலுக்கு போறோம், நம்ம வீடு கட்ட போறோம் என்று நம்ம 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 என்று நம்மள டைட்டில்ல சேர்த்துக்கிறாங்க. எல்லாரும் நல்லா கவனிங்க, அவங்க நம்மள டைட்டில்ல மட்டும்தான் சேர்த்துக்குவாங்க. ஆனா வருமானம்னு வந்தா அவங்களுக்கு மட்டும்தான். இதுல இருந்து தெரியுது அவங்களுக்கு நம்ம நம்ம என்று நம்ம பேரை வச்சுதான் இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, வருமானம் ஈட்டிக்கொள்றாங்க. டிவி சீரியல்ல உள்ள சென்டிமெண்ட்டை மிஞ்சுற அளவுக்கு இவங்க குடும்ப நாடக வீடியோக்களை நிறைய பதிவிடுறாங்க. மொத்தத்துல இந்த சேனல் ஸ்பைசி ஹேண்ட்னு பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பாயிலிங் ஹேண்ட் சேனலா இருக்குமோ என்று எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்களே பாருங்களேன், இவங்க வீடியோக்கள்ல கலர் கலரா டைட்டில் வச்சிருப்பாங்க. அதுவும் நம்மள கவர் பண்ற மாதிரியே டைட்டில் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, தாத்தா வீட்டு தோட்டம், அக்கா பொண்ணு வளைகாப்பு, சின்ன அக்காவின் புது வீடு கிரக பிரவேசம், எங்க தாத்தா ஹாப்பி அண்ணாச்சி, அம்மானா சும்மா இல்ல, நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது, நாத்தனார் தாத்தா வீட்டில் ஒரு நாள், அக்கா வீட்டு கல்யாணம் உறுதி சாப்பாடு, என் நாத்தனார் 10 பவுன் வாங்கி தர போறாங்க, கம்ப்ளீட் கறி விருந்து என்று சினிமா டைட்டில்லாம் மிஞ்சுற அளவுக்கு ஒரு ரைமிங்காவே வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அப்பாவி மக்களும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்களையும் இவங்க vlogக்குள்ள இழுக்கிறதுக்காக தான் இது மாதிரியான டைட்டில்லாம். இதுலதான் சென்டிமெண்ட், அனுதாபம், சிம்பத்தி எல்லாம் கலந்துருக்கு. இவங்க இதெல்லாம் பண்றத பார்த்தா இவங்க குடும்ப நாடக வீடியோக்கள் போட்டதுல ரொம்ப கை தேர்ந்தவங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்க குடும்பத்தை பத்தி சார்ந்த வீடியோக்கள் தான் நிறைய போடுறீங்க. நீங்களே சொல்லுங்க, உங்க குடும்ப ஃபங்க்ஷன், உங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம்? அதுல கத்துக்கிறதுக்கு தான் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், இது மாதிரி கலர் கலரா சென்டிமெண்டலா டைட்டில் வச்சு மக்களை முட்டாளாக்காதீங்க. லைஃப் ஸ்டைல் சேனல்னா அதுல ஒரு லேர்னிங் இருக்கணும், அல்லது என்டர்டைன்மெண்ட்னால இருக்கணும். லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் என்பது ஆடம்பரத்தையும் கொண்டாட்டங்களை மட்டும் காட்டுறது கிடையாது. குடும்பத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு ஃபேமிலி வேல்யூ சிஸ்டமே இருக்கு. இது மாதிரி கலர் கலரா ரீல் விட்டு வீடியோ போடுறத நிப்பாட்டுங்க. இந்த லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்க லைஃப் ஸ்டைல் காட்டுறத காட்டிலும் அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன், ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி, அக்கா இவங்க லைஃப் ஸ்டைலையும் காட்டி அவங்க குடும்ப கொண்டாட்ட வீடியோக்களை நிறைய பதிவிடுறாங்க. அதுவும் கல்யாணம்னு வந்துட்டா இவங்க நிறைய கல்லா கட்டுறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. கல்யாண வீடியோக்களை 1-2 வீடியோவெல்லாம் பதிவிடுறது கிடையாது. பொண்ணு பாக்குறதுல ஆரம்பிச்சு அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகிற வரையும் வீடியோவா பதிவிடுறாங்க. நான் எத்தனையோ லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ ரிவ்யூ பண்ணிருக்கேன், அவங்க குடும்ப கொண்டாட்டத்தை பத்தி பேசிருக்கேன். ஆனா இந்த ஸ்பைசி ஹேண்ட் இருக்காங்களே, எல்லா லைஃப் ஸ்டைல் யூடியூபர்ஸ்க்கும் ஒரு படி மேல. கல்யாணம் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதை கமர்ஷியல் ஆக்கி பணம் சம்பாதிக்கிறாங்க. அதேதான் ஹேமாஸ் கிச்சன், அவங்க பொண்ணு கல்யாணத்தை 100க்கு மேற்பட்ட வீடியோ வெளியிட்டு கமர்ஷியல் ஆக்குனாங்க. இவங்க அதெல்லாம் மிஞ்சி என் தம்பி கல்யாணம்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அவங்க தம்பிக்கு பொன் பார்த்ததுல இருந்து அவரு கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் வரைக்கும் ஒன்னு விடாம வீடியோவா போட்டு கமர்ஷியல் ஆக்குனாங்க.
இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா அவங்க அக்கா வீட்டுல கல்யாணம்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அவங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம்னு பல வீடியோக்கள் பதிவிட்டு இருந்தாங்க. புடவை எடுக்கிறதுல இருந்து, ஆமா வாங்குறதுல இருந்து, பத்திரிக்கை வைக்கிறதுல இருந்து, அந்த கால் வெட்டிங் ரிசப்ஷன் ஒண்ணு விடாம பதிவிட்டாங்க. உங்களுக்கு சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவரு உங்க தம்பி, அது உங்க வீட்டு கல்யாணம். நீங்களா யோசிக்கலையா? இதெல்லாம் காட்டினா மத்தவங்களுக்கு என்ன பயன் இருக்கு? இதெல்லாம் எதுக்கு காட்டணும்? அவரு நம்ம தம்பியாச்சே. இதை பார்க்கறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இது சம்பந்தமே இல்லை என்று நீங்களே யோசிச்சு பார்க்கணும். விட்டுட்டு யூடியூப்ல ஏதோ காசு கொடுக்கறாங்க, வீடியோ போட்டா காசு வருது என்பதற்காக கண்டதையும் வீடியோவா பதிவிடுறீங்க. நாத்தனார் தாத்தா வரையும் வீடியோல கவர் பண்றீங்க. தயவு செய்து இது மாதிரி உங்க குடும்ப புராண கதைகள் கொண்டாட்டங்கள்லாம் வேண்டாம். இந்த ஸ்பைசி ஹேண்ட் யூடியூப் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃப்ரெண்ட் மார்க் இதோ. இவங்க சேனலுக்கு நான் என்ன சஜஷன் சொல்றேன்னா, 195% குடும்ப டிராமாக்கள் தான் உங்க சேனல்ல அதிகமா இருக்கு. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு பண்றீங்களா தெரியாம பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் சமூக பொறுப்போடு வீடியோ போடுங்க. நீங்க வீடியோல காட்டுறவங்க எல்லாம் உங்க குடும்பம், உங்களுக்கு சொந்தமானவங்க, எங்களுக்கு கிடையாது. அதனால டிவி சீரியல் மாதிரி உங்க குடும்ப சீரியல் கதையெல்லாம் வேண்டாம். நீங்க எல்லா குடும்ப டிராமா வீடியோக்கெல்லாம் போட்டு இது உங்களுக்காக பதிவிடுறேன், நீங்க கேட்டதுக்காக சொல்றேன், நம்ம குடும்பம் என்றெல்லாம் கதை விடுறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது உங்க குடும்பம், எங்களை பேருக்காக தான் சேர்த்துக்கிறீங்க. அதனால உங்களுக்காக என்று எங்க மேல பிளேம் பண்ணாதீங்க. பர்பஸ்ஃபுல்லா நீங்க பர்பஸா திட்டமிட்டு தான் இந்த மாதிரி நாடக வீடியோக்கெல்லாம் போடுறீங்க. சொல்றது என்னமோ நாங்க கேட்டதுக்காக தான் நீங்க வீடியோ பதிவிடுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அதையும் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்க குழந்தை, உங்க சொந்தக்காரங்க வீட்டு குழந்தை எல்லாம் வீடியோல எக்ஸ்போஸ் பண்றீங்க. அவங்களெல்லாம் சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. இது அவங்க படிக்கிற வயசு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது என்று. இதை சொல்றேன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இது மாதிரி குடும்ப வீடியோக்களால மத்தவங்களுக்கு எந்த பயனும் கிடையாதுன்னு. ஆனா தெரிஞ்சேதான் உங்கள் வருமானத்திற்காக இது மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறீங்க. பாக்குற அப்பாவி மக்கள், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க. பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க குடும்ப நாடக வீடியோக்கெல்லாம் பார்த்து நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க. சொந்தக்காரங்க வட்டாரத்துல எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும், யாரோட ஃபங்க்ஷனா இருந்தாலும் வீடியோவா போடுறாங்க. அத சென்டிமெண்டலா ஒரு டைட்டில் வச்சு நம்மள அவங்க வீடியோக்குள்ள இழுக்கிறாங்க. நாம தான் பொறுப்பாவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதனால இது மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. நீங்க என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்றதுனால தான் இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான வீடியோக்கள் பதிவிடுறாங்க. எனவே நாம பொறுப்பா இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சுயநலமான உலகங்கிறது சரியா இருக்கு. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும்.